ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 15/8/2026 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளை, இந்த தேகத்தோடு சேர்த்து தேகத்தின் எல்லா தர்மத்தையும் மறந்து உங்களை வெறும் ஆத்மானு உணருங்க. தேகத்தின் தர்மம், தேகத்தின் உறவுகள் எல்லாத்தையும் மறந்துடணும். வெறும் ஜோதி, அது அன்பு ஜோதி, அமைதி ஜோதி, ஆனந்த ஜோதி, சக்தி ஜோதி, ஞான ஜோதி. இப்படித்தான் நான் இருக்கிறேன். அப்போ தான் எல்லா துக்கங்களும் உங்களை விட்டு நீங்கி போகும் அப்படிங்கிற செய்தியை எல்லோருக்கும் கொடுங்க அப்படிங்கிற. இது சமசூப்பர் இல்லை? அதாவது உருவ வழிபாடு சிறந்ததா, ஜோதி வழிபாடு சிறந்ததானுவாங்க. வெளியில் இருக்கிற வழிபாடை விடுங்க, முதல்ல உங்களை ஜோதியாக உணர வேண்டியது ரொம்ப முக்கியமானது இல்லையா? உடம்புன்னு நினைக்கிறதுனால தான் பிரச்சனையே. அழிவற்று ஜோதியாக உணருங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். இதை எல்லோருக்கும் சொல்கிறார். கேள்வி: குழந்தைங்க எந்த விஷயத்தில் பாபாவை ஃபாலோ பண்ணணும்? பதில்: பிரம்மா பாபா தன்னுடைய எல்லாத்தையும் பாபாவுக்காக அர்ப்பணம் செஞ்சார், இறைவனுக்காக. முழுமையாக ட்ரஸ்டியானார். அதே மாதிரி நீங்களும் ட்ரஸ்டி ஆகி இருங்க. ஒருபொழுதும் தப்பும் தவறுமாக செலவு செய்யாதீங்க. பாவ ஆத்மாக்களுக்கு கொடுக்காதீங்க. இல்லை, அவருடைய சொந்த பையனுக்கே அவர் கல்யாணம் பண்ணி வைக்கலை, அது பாவம்ட்டு. ஏன்னா இப்போ ட்ரஸ்டி இல்லையா, இதை செலவு பண்ணுறதுக்கான உரிமை எனக்கே கிடையாது. பாபா கிட்ட கேட்டு பாபாவின் வழிபடி தான் செலவு பண்ணோம். ஏன்னா எஜமானர் அவர், நம்ம வெறும் மேனேஜர். அவர் இஷ்டத்துக்கு மேனேஜர் செலவு பண்ணால் அதுக்கு பேர் கையாடல் இல்லையா? அந்தளவுக்கு உணர்வு இருக்கணும். பாபாத்மக்களுக்கு கொடுக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். என்னோடய அப்பா அம்மா தானே, என்னோடய குழந்தை தானே, என் கூட பிறந்தவங்க தானே. பாபா குழந்தையான பிறகு பாபா நீங்கள் அவ்வளோதான். மற்றவங்க எல்லாமே பாவாத்மாக்கள் தான். உங்களுடைய எல்லாத்தையும் ஈஸ்வரிய சேவையில் ஈடுபடுத்துங்க. முழுமையாக ட்ரஸ்டி ஆகுங்க. ஸ்ரீமத் படி நடந்துக்கிட்டே இருங்க. இல்லை, உங்களுடைய அனைத்தையும் ஈஸ்வரிய சேவையில் ஈடுபடுத்துங்க. உடல், மனம், பொருள், பணம் எல்லாமே ஈஸ்வரிய சேவைக்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்குது. இல்லை, ஆஃபீஸில் மேனேஜருக்கு கொடுக்கப்பட்ட எல்லாமே ஆஃபீஸ் காரியத்துக்காக, அவர் வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு கிடையாது. இல்லை, அங்கே ஃபோன் இருக்கும், அவர் உட்காந்து சொந்தக்காரங்களுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு கிடையாது. அது ஆஃபீஸ் சம்மந்தமாக யாருக்கு ஃபோன் பண்ணணுமோ அதுக்கு தான் அது. அது மாதிரி ஈஸ்வரிய சேவையில் மட்டும் பயன்படுத்துங்க. எல்லாத்தையும் முழுமையாக ட்ரஸ்டி ஆகுங்க. பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடந்துக்கிட்டே இருங்க. எந்த குழந்தை எந்த அளவுக்கு ஸ்ரீமத் படி நடக்குது அப்படின்னு பாபா பார்க்குறார். ஸோ முரளியோடைய ஸ்டார்டிங்கு செம்ம பவர்ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகுது. ஜோதியாக உணருங்க, ட்ரஸ்டியாக இருங்க, ஸ்ரீமத் படி நடங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ எந்த அளவுக்கு ஸ்ரீமத் படி நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் மார்க். பாடல்: அன்பு கடல் நீ. ஓம் சாந்தி. குழந்தைங்க பாட்டு கேட்டிங்க. பாபா, நாங்கள் எங்கேருந்து வந்தோம், எப்போ வந்தோம், திரும்பி போகிறதுக்கான வழியை எப்படி மறந்தோம் அப்படின்னா அந்த பாட்டில் இருக்குது. இல்லை, எப்போ வந்தோன்னு தெரில, எங்கே இருந்து வந்தோன்னு தெரில, திரும்பி அங்கே போகிறதுக்கான வழியை எப்படி மறந்தோன்னு தெரில.
ஸோ இது எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் பாட்டில் வந்து இருக்குது. இந்த நாடகத்தை எல்லார் காதுலேயும் புரிய வைங்க. நம்ம உண்மையிலே யார், எங்கேருந்து வந்தோம் தெரியுமா, எப்போ வந்தோம் தெரியுமா இந்த பூமிக்கு, ஆனால் திரும்பி போகிறதுக்கான வழியை மறந்துட்டோம். அதை ஞாபகப்படுத்த தான் பாபா வந்திருக்கிறார். ஸோ நம்ம வரும்பொழுது எங்கேருந்து வந்தோம், வரும்போது என்னவாக இருந்தது, இப்போ என்னவாயிடுச்சு. இந்த ஒரு ஞானத்தோடைய ஒரு துளியாவது கொடுத்துடுங்கன்ற. இதை கேட்கும்போது பிரமிப்பாக இருக்கும்ல. மார்ஸில் போய் வாழலாம், இங்கே போய் வாழலாம், அதை விடுங்க. முதல்ல நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க தெரியுமா, அதை புரிய வைக்கும்போது அவங்க பிரமிச்சு போயிடுவாங்க. ஏன்னா ஞானக்கடல் அவர். அந்த ஞானக்கடல்லேருந்து ஒரு துளியாவது கொடுங்கன்ற. ஆத்மாக்களாகிய நாம் உண்மையிலே எந்த இடத்தை சார்ந்தவர்கள்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். பரந்தாமத்தை சார்ந்தவர்கள்ன்ட்டு. பிறகு எப்படி அந்த இடத்தையும் நம்ம அப்பாவையும் நம்முடைய சொர்க்கத்தையும் மறந்தோம், எப்படி இங்கே வந்து துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்ற இந்த ரகசியத்தை காதில் சொல்லுங்கள். ஏன்னா ரகசியத்தை வந்து காதில் தானே சொல்லுவாங்க. அதனால் பாபா சொல்கிறார், இந்த ரகசியத்தை காதில் சொல்லுங்கள். இப்போ தந்தை ஞானக்கடல் ஆவர். இல்லை, இது கடவுளை பற்றிய ரகசியம் மட்டும் இல்லை, நம்மை பற்றிய ரகசியமாக இருக்குது. நாம் எங்கேருந்து வந்தோம், இப்போ துக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு காரணம் என்ன, இதையெல்லாம் சொல்லுங்கள். ஸோ தந்தை ஞானக்கடலாகவும் தூய்மை கடலாகவும் அன்பு கடலாகவும் அமைதியின் கடலாகவும் சுகக்கடலாகவும் செல்வக்கடலாகவும் இருக்கிறார். அனைத்தின் கடலாக இருக்கிறார். அந்த எல்லையற்ற தந்தை மூலமாக நாம் இந்த எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்கிறோம். ஆரம்பத்தில் எங்கேருந்து வந்தோம், பிறகு எப்படி வழிமறந்து துக்கமுடையவர்களாக ஆனோம், அப்படி என்ன நடந்துச்சு நடுவில். இல்லை, சுகமான உலகத்தை தான் அவர் படைச்சு அனுப்பிச்சார். இப்போ துக்கத்தை அனுபவிக்கிறோமே, எதனால், நடுவில் என்ன தப்பு பண்ணோம். பிறகு பாபா எங்களுக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு தந்தைக்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் பாபா வழி சொல்லும்போது கேட்குறாங்களா? அவங்க பாடுற பாட்டு எல்லாமே இது தான் இருக்கும் பக்தியில். ஆனால் அவர் வந்துட்டார், வழி சொல்கிறாருன்னா கேட்குறது இல்லைன்னும் போது தான் அவங்க என்ன பாடுறாங்கன்னு தெரியாமலே பாடுறாங்க. ஸோ இப்போ தான் எங்களுடைய இல்லையா பாபா வந்து வழி சொன்னாதான் நாம் நம்முடைய சுகதாமத்துக்கும் சாந்தி தாமத்துக்கும் போக முடியும். அது வரைக்கும் போக முடியாது. நீங்கள் ஆரம்பத்தில் யாராக இருந்தீங்க, இடையில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு தந்தை தான் வந்து சொல்கிறார். திரும்ப திரும்ப இல்லையா, நீங்கள் தேவதையாக இருந்தீங்கன்றதை சொல்லாமலே ஆரம்பத்தில் யாராக இருந்தீங்க, இடையில் என்ன ஆச்சு, இப்போ துக்கத்தை அனுபவிக்க அப்படின்னு தந்தை தான் வந்து சொல்கிறார். பக்தி மார்க்கம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, கடைசியில் என்ன ஆச்சு?
இந்த முதல் இடைக்கடை பற்றிய ரகசியம் இப்போ நம்ம புத்தியில் ஆழமாக பதிஞ்சிருக்குது. இதை பற்றி தெரியாமல் இருந்தோம். பாபா தினம் தினம் சொல்லி 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 பதிய வைக்கிறார். துக்கம் வரும்போது தானாக கடவுளை தேடணும். அதான் பக்தி மார்க்கம். இருந்தாலும் அதனால் நாம் பாவம் செய்கிறத நிறுத்தலை. பாவம் செஞ்சு 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 கடைசியில் துக்கம் நிரம்பியவராக ஆகிட்டோம். இது நாடகம் அல்லவா? இதை கண்டிப்பாக மனிதர்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த நாடகத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்களாக இருக்கிறாங்க. ஆத்மாக்களாகிய நாம் நம்முடைய நிராகார சாந்தி தாமத்திலிருந்து இங்கே வந்திருக்கிறோம். இந்த டாக்கி உலகத்துக்கு வந்திருக்கிறோம். சத்தமே இல்லாத அமைதியான உலகத்திலிருந்து சத்தம் போடுற இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் உனக்கு வாயில் தாண்டா சனின்னுவாங்க. அதனால் பிரச்சனை வரும், குறிப்பாக இப்போ. ஏன்னா அமைதியான உலகத்துக்கு போகணும் இல்லையா? வாயை திறந்தாலே பிரச்சனை வரும்போது தான் நம்ம அமைதியாக இருப்போம். அதுக்கு முன்னாடியே பாபா சொல்கிறதுனால நீங்கள் அமைதியாக இருக்கிற பயிற்சி பண்ணிட்டோன்னா வாயை திறக்காமல் பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிக்கலாம். ஏன்னா இப்போ டாக்கி உலகத்துலேருந்து சாந்தி தாமத்துக்கு போகணும். மூலவதனம், அதுக்கு கீழே சூக்ஷ்மவதனம், அதுக்கும் கீழே நாம் இப்போ இருக்கிற ஸ்தூலவதனம். மூலவதனத்தில் தான் ஆத்மாக்கள் இருக்குது. அங்கேருந்து இந்த டாக்கி உலகத்துக்கு வந்து சரீரத்தை தாரணை பண்ணி ஆத்மா நடிக்குது. மற்றபடி ஆத்மாவுடைய இருப்பிடம் சாந்தி தாமம். நம்முடைய இருப்பிடம் சாந்தி தாமன்னு பாபா சொல்கிறதுக்கு காரணம் நம்ம ஆத்மா இல்லை. நம்முடைய இருப்பிடம் சாந்தி தாமன்னு சொல்லும்போதே நம்ம ஆத்மான்ற ஞானமும் அதில் இருக்குது. ஆனால் இந்த விஷயங்கள் உலகத்தில் யாருக்குமே தெரியாது. பாருங்கள், எந்த நேரமும் டிவி பார்த்துட்டு சீரியலை பார்த்துட்டு இல்லையா, சத்தத்தை விட்டு விலகணும். ஆனால் சத்தத்தையே நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? மைண்டு சத்தம் போடும், பிறகு வாயும் சத்தம் போடும். ஸோ அதனால தான் உலகத்தின் விஷயத்துலேருந்து விலகுங்க. இந்த ஞானத்தையே ரொம்ப சாரமாக கம்மியான வார்த்தைகளில் இனிமையாக புரிய வைங்கன்னு பாபா சொல்கிறார். ஸோ இந்த விஷயங்கள் உலகத்தில் யாருக்குமே தெரியாது. ஞானக்கடலான தந்தை தான் இதெல்லாம் நமக்கு புரிய வைக்கிறார். பரலௌகிக தந்தை பரமபிதா பரமாத்மாவைத்தான் ஞானக்கடல்னு சொல்கிறோம். மனிதர்களை ஞானக்கடல்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த ஞானக்கடல்ன்ற மகிமை ஒரு தந்தைக்கு மட்டுமே உரியது. அவரை பற்றி அவரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஸோ அவரே தன்னுடைய அறிமுகத்தை கொடுத்தாலொழிய யாருக்குமே தெரியாது. இப்போ விநாசத்தின் நேரம், விநாச காலத்தில் விபரீத புத்தின்னு பாடப்பட்டு இருக்குது. அதாவது அன்பற்ற புத்தி. அதுலேயும் யாருக்கு? ஐரோப்பிய வாசிகளுக்கு. ஏன்னா அவங்க தானே உலகத்தை அழிக்கிறதுக்கான அணுகுண்டுகள் எல்லாம் தயாரிக்கிறாங்க. அன்பு இருந்தால் தயாரிப்பாங்களா? கடவுள் மேலேயும் அன்பு இல்லை, மனிதர்கள் மேலேயும் அன்பு இல்லை. இப்போ தந்தை சொல்கிறாரு, அதை பற்றிலாம் கவலைப்படாமல் என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய புத்தி யோகத்தை அவரோடு இணைச்சிக்கிட்டார் இல்லை. ஏன்னா அவர்கிட்ட தானே நம்ம போகணும். அப்போ அவர் ஒருவரை மட்டும் நினைக்கணும். ஆத்மானு உணர்ந்து பாபாவை நினைக்கணும். நான் முகமதியன், நான் ஹிந்து, நான் புத்த மதத்தை சார்ந்தவன்,
இது எல்லாமே தேகத்தின் தர்மம். தேகத்தின் தர்மத்தை மறங்கன்றது இதுதான். ஆத்மாவின் தர்மம் அமைதி தான். ஆத்மா தானே. இந்து உடம்புல இருக்கிறதும் ஆத்மா தான், கிறிஸ்தவ உடம்புல இருக்கிறதும் ஆத்மா தான், எல்லா மதத்தினர் உடம்புல இருக்கிறதும் ஆத்மா தான். எல்லா ஆத்மாவும் அப்பாவுக்கு குழந்தை தான். தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டுட்டு உங்களை ஆத்மான்னு புரிஞ்சு தந்தையாகிய என்ன நினைவு பண்ணிங்கன்னா பதித்த நிலையிலிருந்து பாவனமாயிடுவீங்கன்னு கடவுள் சொல்கிறார் இல்லையா. தேகத்தின் அனைத்து தர்மத்தையும் விட்டுட சொல்கிறார். ஏன்னா நான் ஹிந்து, நான் கிறிஸ்டின், நான் முஸ்லீம் நினைக்கும் போதே நான் உடம்புன்றது வந்துடுது. அதனால் உங்களை ஆத்மான்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. பிராமணன்னாலே ஆத்ம உணர்வில் இருக்கிறவன், சதா தந்தையின் நினைவில் இருக்கிறவன். ஸோ அதனால் உங்களை ஆத்மானு புரிஞ்சு தந்தையை நினைவு செய்ய செய்ய அழுக்கான நிலையிலிருந்து தூய்மை ஆகிடுவீங்கன்னு பாபா சொல்கிறார். அதனால் இந்த தேகம், உங்கள் தேகத்தை கூட மறந்துடுங்க, ஜோதியாகவே உங்களை உணருங்க. ஸோ இது எல்லோருக்கான செய்தி, தந்தையின் செய்தி. இதை கொடுக்கத்தான் பாபா வந்திருக்கிறார். இதை சொல்கிறவங்க தான் இறை தூதர்கள். மற்ற மதத்தை இறை தூதர்கள் யாரும் இந்த செய்தியை சொல்லலையே. தேகத்தோடு சேர்த்து தேகத்தின் எல்லா தர்மத்தையும் மறந்துடுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். அப்போ எல்லாம் மறந்துட்டால் மீதி இருக்கிறதுன்னா நான் ஆத்மா, அவ்வளோதான். மற்றவர்களையும் தேகத்தை பார்க்காமல் அவர்களுடைய தேகத்தின் தர்மத்தை, அந்த தேக உணர்வின் குணத்தை பார்க்காமல் இருந்தீங்கன்னா மீதி இருக்கிறது என்ன? வெறும் ஆத்மா. அது என்னுடைய சகோதரன். ஸோ சகோதரர்களாகிய நம்ம எல்லாருடைய தந்தை ஒரே ஒரு சிவபாபா தான். இந்த பிரம்மா கூட நான் ஆத்மானு தான் சொல்லுவார். அதனால் எல்லோருமே சகோதரர்களாகிட்டோம். ஆனால் இப்போ எல்லா சகோதரர்களும் அழுக்காக இருக்கிறாங்க. அதனால் துக்கமுடையவர்களாக இருக்கிறாங்க. ஏன் அழுக்கானாங்க? எல்லோரும் காமச்சிதையில் ஏறி சாம்பல் ஆகிட்டாங்க, எரிஞ்சிட்டாங்க. காமம்ன்ற நெருப்பில் எரிஞ்சிட்டாங்க. அதனால் அழுக்காகிட்டாங்க. இப்போ ஞான நெருப்பில் ஏறி அந்த அழுக்கையெல்லாம் நம்ம எரிக்கணும். பாபா நினைவு அக்னியின் மூலமாக எரிக்கணும். ஸ்வமானம் பாபாவுடைய நினைவு இது சதா இருந்துக்கிட்டே இருக்கணும். அடுத்தது நம்மளுடைய லட்சியம், சொர்க்கத்துக்கு போகிறோம். துவாபர யுகத்துடைய ஆரம்பத்தில் ராவண ராஜ்யம் ஆரம்பமாகும் பொழுது தான் நீங்கள் வாம மார்க்கத்தில் போகிறீங்க, அதாவது விகாரத்தில், காமத்தில் விழறீங்க. அப்போ தான் மற்ற தர்மங்கள் ஆரம்பமாகுது. பாருங்கள், பாபா குழந்தைங்க காமத்தில் விழும்போது தான் மற்ற தர்மங்கள் தூய்மையாக மேலிருந்து வருது. அதனால் நமக்கு அது அட்ராக்டிவாக தெரியுது. ஆனால் அதை விட ரொம்ப பவர்ஃபுல்லான தர்மத்தை சார்ந்தவர்கள் நாமன்றதை மறந்துடுறோம். பாதி காலம், அரை கல்பம் நீங்கள் தூய்மையாக தான் இருக்கிறீங்க. அடுத்த பாதையில் தான் நீங்கள் அழுக்காகிறீங்க. 21 ஜென்மங்கள் பாரதத்தில் தான் பாடப்படுது இல்லையா. 21 தலைமுறைக்கு அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. 21 குலத்தை மேன்மையடைய செய்பவளே குமாரி. குமாரிக்கு அந்த மதிப்பு இருக்குது. நீங்கள் பாரதத்துக்கு மட்டும் இல்லை, முழு உலகத்துக்கும் முன்னேற்றம்
செய்கிறீங்க, முன்னேற்றுறீங்க. ஆத்மாக்களாகிய நாம் எல்லோருமே சிவபாபாவுடைய குழந்தைங்க. அதனால் அவருடைய குமாரர்களாகிறோம். இல்லை, ஆத்மா எல்லாமே ஆண், அதனால் குமாரர்கள், அதாவது பிரம்மா குமாரர்கள் ஆகிறோம். ஸோ பிரம்மாகுமார் குமாரிகள். ஏன்னா பிரம்மாவுக்கு குழந்தைன்னா பிரம்மா தேகதாரி, அப்போ தேகத்தோடு பார்க்கும்போது ஆண் பெண் வருது. சிவனுடைய குழந்தைன்னு பார்க்கும்போது நாம் குமாரர்கள். பிரஜாபிதா பிரம்மாவுடைய மக்கள் ஆகும்பொழுது, அதாவது அவருடைய குழந்தைங்க ஆகும்பொழுது சகோதரன் சகோதரி ஆகிறோம். ஸோ குழந்தைங்களுக்கு இந்த ஞானம் இருக்குது. ஆத்மாக்களாகிய நாம் எல்லோருமே சகோதரர்கள். எல்லோருமே தந்தையை ஹே பதித்த பாவனா வாங்க அப்படின்னு கூப்பிடுறோம். இங்கே ராவண ராஜ்யத்திலிருந்து, துக்கத்திலிருந்து எங்களை விடுவீங்க அப்படின்னு கூப்பிடுறோம். இல்லை, எல்லோருமே தந்தையை கூப்பிடுறோம். நாம் எல்லோரும் சகோதரர்கள், நாம் எல்லோரும் அப்பாவை கூப்பிடுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு துக்கத்தில் இருக்கிறோம். அதனால தான் துக்கத்திலேருந்து விடுவீங்க அப்படின்னு யாரை கூப்பிட்றோம்? பதித்த பாவனரை. தந்தையை பதித்த பாவனா, அழுக்கிலேருந்து தூய்மையாக்குபவரே அப்படின்னு கூப்பிட்றோம். அப்போ அழுக்கிலேருந்து தூய்மை ஆனால் தான் துக்கத்திலேருந்து விடுபட முடியும். ஸோ இறக்கும்பொழுது எல்லாம் பாவிகளாக இறக்குறோம். அதனால தான் எரிக்கிற பழக்கம் இருக்குது. ஆனால் ஆத்மாவை எரிக்க முடியாது. ஆனால் அதோடைய நினைவாக அவங்க எரிக்கிறாங்க. ஸோ துக்கத்திலிருந்து, இந்த ராவண ராஜ்யத்திலேருந்து எங்களை விடுவித்து எங்களுக்கு வழிகாட்டியாகி எங்களை உங்கள் கூடவே திரும்ப அழைச்சிட்டு போங்கன்னு சொல்கிறோம். எங்களுடைய துக்கத்தை நீக்குங்க, சுகத்தை கொடுங்கன்னு சொல்கிறோம். உண்மையிலே சுகத்தை கொடுப்பதற்காகவும் துக்கத்தை நீக்குவதற்காகவும் பாபா வந்துட்டாருன்னு நாம் புரிஞ்சுக்கிறோம். எங்களை இந்த கலியுக ராவண ராஜ்யத்திலிருந்து விடுவித்து அவர் கூடவே அழிச்சிட்டு போக போகிறார். அதுக்கு தான் வந்திருக்கிறார். எல்லா ஆத்மாக்களுமே இப்போ அழுக்காக இருக்கிறாங்க அப்படின்னு பாபாவுக்கு தெரியும் இல்லையா? ஸோ நமக்கு தெரியாது நம்ம அழுக்காக இருக்கிறோன்னு, ஆனாலும் துக்கமாக இருக்கிறோன்னு தெரியுது. அதனால் அழைச்சிட்டு போங்கன்னு கூப்பிட்றோம். ஆனால் துக்கமாக இருக்கிறதுக்கு காரணம் அழுக்காக இருக்கிறவங்கள பாபா அழைச்சிட்டு போக மாட்டார். ஸோ அதனால் இவங்க அழுக்காக இருக்கிறாங்க அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சதுனால நமக்கு அதை தெரியப்படுத்தி நம்மளை தூய்மையாக்குற. ஆத்மா அழுக்காக இருக்கிறதுனால அதுக்கு கிடச்சிருக்கிற உடம்பு கூட அழுக்காக இருக்குது. ஆத்மாவை தான் தூய்மையாக்கி நிர்வாண தாமத்துக்கு பாபா அழைச்சிட்டு போகிறார். ஸோ ஆத்மா அழுக்காக இருக்கிறதுனால தான் உடம்பும் அழுக்காக இருக்குது. ஆனால் பாபா ஆத்மாவை தான் தூய்மையாக்குறார். ஸோ ஆத்மாவை தூய்மையாக்கி முதல்ல பரந்தாமத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே வரும்போது நமக்கு தூய்மையான உடம்பு கிடைக்கிது. ஸோ கடந்த காலத்திலிருந்து நாம் இப்போ நிகழ்காலத்துக்கு வந்திருக்கிறோம். நிகழ்காலத்திலேருந்து எதிர்காலத்துக்கு போக போகிறோம். ஸோ அந்த எதிர்காலமே கடந்த காலமாக இருக்கும். இது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லையா? டைம் ட்ராவல்ன்றாங்க. உண்மையிலே அப்படி இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த கான்செப்ட் இருக்குது இல்லையா?
ஸோ 5000 வருடத்துக்கு முன்னாடி நம்ம போயிட்டு இருக்கிறோம், அதே ஸ்பீடில் போயிட்டு இருக்கிறோம். ஸோ அதைத்தான் பாபா ஆதி மத்தியம் இறுதின்னு சொல்கிறார். ஸோ ஆதின்றது சத்தியுகம் ஆரம்பம், இறுதின்றது கலியுகம். அதுதான் இப்போ நிகழ்காலமாக இருக்குது. இப்போ மறுபடியும் எதிர்காலத்தில் என்ன வரப்போகுது, அந்த ஆதி வரப்போகுது, சத்தியுகம் வரப்போகுது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி தானே. சரி, நடுவில் என்னாச்சு? ஏன்னா சத்தியுகத்தில் மிக உயர்ந்தவர்கள், கலியுகத்தில் ரொம்ப கீழானவர்கள். அந்த உயர்ந்தவர்களாக இருந்தவர்கள் தான் கீழானவர்களாக விழுந்து கிடக்கிறோம். எப்படி விழுந்தோம்? நாம் தூய்மையான தேவதைகளாக தானே இருந்தோம். அந்த தூய்மையான நிலையிலிருந்து எப்படி அழுக்கானோம் அப்படின்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. பாபா தேக உணர்வில் தான் அழுக்கானோன்றதை சொல்லாமலே சொல்லிகிட்டு இருக்கிறார் பாருங்கள். இல்லை, மற்ற நாள்லாம் அதை சொல்லிகிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி அது இதை சொல்லும்போதே நம்ம மைண்டில் ஞாபகம் இருக்கணும். எதனால் விழுந்தோம், தேக உணர்வில் வந்ததுனால விழுந்தோன்றதும். கோயில் கோபுர சிலைகளில் கூட ஆபாச சிலைகள் இருக்கும். தேக உணர்வுக்கு வந்துட்டாங்க, விழுந்துட்டாங்க தேவதைகள் அப்படின்ட்டு. ராவண ராஜ்யம் ஆரம்பமாகும் பொழுது தான் நீங்கள் அழுக்காகிறீங்க. இப்போ மறுபடியும் உங்களை வருங்கால தேவதையாக ஆக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன். சூப்பர் இல்லையா? பாபா 5000 வருடத்திற்கு ஒரு முறை எதுக்கு வர்றாரு? மறுபடியும் தேவதை ஆக்கிறதுக்கு வந்திருக்கிறார். இதில் என்ன கஷ்டம் இருக்குது? புரிஞ்சுக்கிறது ஈஸி தானே, புரிய வைக்கிறதும் ஈஸி தானே. இந்த விகார கடல்லிருந்து உங்களை காப்பாற்றி அப்பால் அழைச்சிட்டு போகிறேன்னு பாபா சொல்கிறார். அதனால தான் என்னுடைய வாழ்க்கை படகை கரையேற்றுங்கள்னு பாடுறாங்க. எல்லோருமே அந்த ஒரு தந்தையைத்தான் கூப்பிட்றாங்க. ஏன்னா வாழ்க்கை படகை அவர் தான் மீட்க முடியும்னு தெரியும். வாழ்க்கை என்னும் ஓடம் அப்படியெல்லாம் பாட்டெல்லாம் கூட எழுதியிருக்கிறாங்க, சினிமா பாட்டு. ஸோ மூழ்கி இருக்கிற எங்களுடைய படகை பார்க்கடலுக்கு அழைச்சிட்டு போங்கன்னு சொல்கிறோம். அதனால தான் அவரை படகோட்டினும் தோட்டக்காரனும் சொல்கிறோம் இல்லையா. விஷக்கடல் பார்க்கடலுக்கு அழைச்சிட்டு போகிறதுனால அவர் படகோட்டி. இப்போ முட்களாக இருக்கிற நம்மளை தெய்வீக குணங்கள்ற நறுமணமிக்க மலர்களாக மாற்றுறதுனால அவர் தோட்டக்காரன். இப்போ எல்லோரும் முட்களின் காட்டில் இல்லையா, கலியுகன்றது முட்களின் காடு, அதில் இருக்கிறீங்க. எங்களை மறுபடியும் மலர்களின் தோட்டத்துக்கு அழைச்சிட்டு போங்க. ஏன்னா தேவதைகள் மலர்கள் இல்லையா. அப்படின்னு அர்த்தம், தேவதை ஆக்குங்கன்னு அர்த்தம். இப்போ எல்லாருமே முட்களாக தான் இருக்கிறாங்க. அதனால தான் ஒருவருக்கு ஒருவர் துக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் ரொம்ப எச்சரிக்கையாக பேச சொல்கிறார். உங்களுக்கே தெரியாது, அது இயல்பான குணமாக இருக்கும். நமக்கு துக்கம் கொடுக்குறவங்களும் துக்கம் கொடுக்கணும்னு கொடுக்கறதில்ல, அவங்களுடைய இயல்பான குணமாக அது இருக்கும். நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா சவுண்டாக பாட்டு வைக்கிறாங்க இல்லையா. அந்த ஹார்ட் பேஷண்ட்டுக்கெலாம் பார்த்தா செத்தே போயிடுவாங்க. ஆனால் இவங்களை சாகடிக்கணும்னு அவன் பாட்டு போடல, அவனுக்கே தெரியல இது மற்றவங்களுக்கு துக்கத்தை கொடுக்கும்ன்ட்டு. அவ்வளோ சவுண்டு தியேட்டரில் இந்த மாதிரிலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம். சில மனிதர்கள் பேசுகிறதே சத்தமாக இருக்கும். ஏற்கனவே அவங்க ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் கத்திக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும்? நிறைய பேர் சீக்கிரமாக இருக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். ஒரு சிலர் அவங்களே ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்துட்டு அவங்களே கத்துவாங்க. ஸோ தனக்குத்தானே துக்கம் கொடுத்துக்கிறாங்க. சொர்க்கத்திலே ஸோ அப்படி கத்த விடாமல் பார்த்துக்கணும். அப்போ நம்மளுடைய இயல்பான குணம் அவங்கள கத்த விடுது. அந்த இயல்பான குணமே துக்கம் கொடுக்குற குணன்றதை நம்மளால் உணர முடியாமல் இருக்கிறோம்.
ஆனால் சொர்க்கத்தில் சுகமே சுகமாக இருக்கும். அப்போ 2 விஷயம் இருக்கணும். மற்றவங்களுக்கு நாம் துக்கம் கொடுக்கக்கூடாது, மற்றவங்க துக்கம்தான் கொடுப்பாங்க, ஏன்னா இது கலியுகம். அதை நீங்கள் எடுக்கக்கூடாது. அதனால தான் துக்கத்தை கொடுக்கவும் கூடாது, எடுக்கவும் கூடாதுன்னு பாபா சொல்கிறார். அப்போ எப்படி எடுக்காமல் இருக்கிறது? சகித்து கொள்ளும் சக்தியை அதிகப்படுத்துங்க, விலகி சாட்சியாக பாருங்கள், இறந்துட்டதான் நினைங்க உங்களை. இதெல்லாம் யுக்திகள். அதை திரும்ப 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 நான் இறந்துட்டேன், இந்த கலியுகத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் இறந்துட்டா என்ன பண்ணுவேன், திருப்பி பேசுவேன்னா, அப்படி இருங்க. இவங்க என்னுடையவர்கள் கிடையாது. என்னுடையவர்கள்னால் தானே திருப்பி கத்துவீங்க. யாரோ ஒருத்தங்க கத்துறாங்க, நீங்கள் திருப்பி கத்துவீங்களா? ஒருத்தர் வீட்டில் வேலை செய்ய போகிறீங்க, அவங்க எஜமானர்கள் கத்திகிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் திருப்பி கத்துவீங்களா? அமைதியாக தானே இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி யுக்திகளெல்லாம் பயன்படுத்தும் பொழுது தான் அவங்க கொடுக்குற துக்கத்தை நீங்கள் எடுக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் ஏன் மற்றவங்களுக்கு திருப்பி துக்கம் கொடுக்கக்கூடாது? ஏன்னா தேவதைகள் ஒருபொழுதும் யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் தேவதையாக தானே ஆகிட்டு இருக்கிறீங்க, அதுதானே உங்களுடைய லட்சியம். அங்கே சுகமே சுகமாக இருக்கும். ஏன்னா அங்கே யாருமே துக்கம் கொடுக்கறது கிடையாது. இல்லை, இப்போ ரோட்டில் ஒருத்தர்கிட்ட டைமோ அல்லது வழியோ கேட்கணுன்னா கூட எல்லார்கிட்டையும் நாம் கேட்க மாட்டோம் இல்லையா? ஏன்னா யாரோடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது. பெரும்பாலும் குழந்தைங்களாக பார்த்து தான் கேட்போம். ஏன்னா பெரியவங்களை கம்பேர் பண்ணும்போது குழந்தைங்க வந்தால் கொஞ்சம் நல்ல குணமாக பேசுவாங்க. அப்படி ஆயிடுச்சு உலகம். ஆனால் சொர்க்கத்தில் யார்கிட்ட வேணாலும் எது வேணாலும் கேட்கலாம், யாருமே துக்கம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க, அதாவது பக்தர்கள், இந்த மகிமையை ஜஸ்ட் பாட தான் செய்கிறாங்க. ஆனால் நடைமுறையில் நீங்கள் தான் ஆகிட்டு இருக்கிறீங்க, கடவுள்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறீங்க உண்மையிலே சொர்க்கத்தில் எப்படி இருக்கும்ன்ட்டு. அவங்களுக்கு அது தெரியாது. பார்க்கடலில் இருப்பவனேன்னு பாடுவாங்க, ஆனால் எப்படி பார்க்கடலுக்கு போகிறது எதுவுமே தெரியாது. பாபா, நாங்கள் எப்பொழுதிலிருந்து வழியை மறந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த சிருஷ்டி சக்கரத்தை நாம் எப்படி மறந்தோம்? சத்தியுக திரேதா யுகத்திலேயே இந்த சிருஷ்டி சக்கரம் பற்றி நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம அங்கே சுகமுடையவர்களாக இருந்தோம். ஏன்னா அங்கே ஒருவேளை சிருஷ்டி சக்கரம் பற்றிய ஞானம் இருந்துச்சுன்னா, ஐயோ இதுக்கப்புறம் நாம் துக்கத்தை அனுபவிப்போமேன்னு தெரிஞ்சு அங்கே இருக்கிற சுகத்தையே முழுசாக அனுபவிக்க முடியாமல் போயிடும். ஒரு விதத்தில் குழந்தைங்க கூட பாருங்களாம், அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும், அப்பா அம்மா எவ்வளவு சொன்னாலும் அந்த குழந்தைங்களுக்கு அது மைண்டிலே போகாது. ஒருவேளை போச்சுன்னு வச்சுக்கலாம், அந்த குழந்தை பருவத்தின் சந்தோஷத்தை அவங்களால அனுபவிக்க முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் வயசான பிறகுச்சா அப்போவே நம்ம உணர்ந்துருக்கலாமேன்னு தோணும், அது வேறு விஷயம். ஆனால் அந்த நேரம் அந்த சுகத்தை அனுபவிக்கணுன்னா வெளி உலகம் அவங்களுக்கு தெரியக்கூடாது. சொர்க்கத்தில் நாம் சுகமுடையவர்களாக இருந்தோம், அதனால் சிருஷ்டி சக்கரம் பற்றி தெரியாது. பிறகு எப்படி துக்கமுடையவர்களாக எப்போ ஆனோம்? எப்போ ராவண ராஜ்யம் ஆரம்பமாகும்போதோ அப்போ தான் துக்கமுடையவர்களாக ஆகிறோம். பாரதவாசிகள் ராவணனை எரிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, எது வரைக்கும் எரிப்பாங்க? அது ரொம்ப முக்கியம் இல்லை? எரிச்சிக்கிட்டே இருப்பாங்களா கடைசி வரைக்கும்? எப்பொழுதுலேருந்து எரிக்கிறாங்க? எப்போ வரைக்கும் எரிப்பாங்க? ராவண ராஜ்யம் ஸ்டார்ட் ஆன பிறகு தான் எரிக்கிற பழக்கம் வருது. அவன் அழியும் வரை ராவணனை எரிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நிஜத்தில் அவனை எரிக்கிறோம். இவ்வளோ நாள் அவனுடைய உருவ பொம்மையை தான் எரித்தாங்க பக்தி மார்க்கத்தில். சரி, சத்தியுகத்தில் ஒவ்வொரு வருடமும் எரிப்பாங்களா என்ன?
ஏன்னா கலியுகத்தில் நம்ம சங்கமயுகத்தில் ராவணனை முழுசாக எரித்த பிறகு தான் சத்தியுகத்துக்கே போகிறோம். அதனால் சத்தியுகத்தில் அவனை எரிக்கிற பழக்கம் இருக்காது. பக்தி மார்க்கத்தில் தான் இந்த பழக்கம் இருக்கும். இப்போ ராவண ராஜ்யம் மொத்தமாக முடிய போகுது. பக்தி மார்க்கத்தில் தான் ஒவ்வொரு வருடமும் ராவணை எரிக்கிறாங்க. ஆனாலும் அவன் ஒன்றும் இறக்கிறது கிடையாது இல்லையா. நாளுக்கு நாள் அவன் இன்னும் விஸ்வரூபத்தை வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறான். அதுவுமே பாருங்கள், பக்தி மார்க்கத்தில் நாளுக்கு நாள் ராவணனை ரொம்ப பெருசாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பெருசாக செஞ்சு எரிக்கிறாங்க. அவன் இறக்கிறதே இல்லை, வளர்ந்துக்கிட்டே இருக்கிறான். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் முன்னாடி ராவணன் ஆல்ரெடி இறந்துட்டா மாதிரி தான்ற இல்லையா. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். ராவணன் இறந்துட்டான். பேப்பர் புலின்னு பேப்பர் டைகர்னு மாயாவை ஆல்ரெடி அது செத்துடுச்சு இல்லையா. அங்கே அர்ஜுனன் கிட்ட அம்பு விட சொல்லும் பொழுது கண்ணன் சொல்லுவார், ஏற்கனவே அவங்க இறந்துட்டாங்க அர்ஜுனன்ட்டு. ஸோ இது உண்மையில் ராவணனை குறிக்கிறது. ராவண ராஜ்யமே இப்போ முடிய போகுது இல்லையா. சத்தியுகத்துடைய குணத்தை அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்கனாலே ராவணன் இறந்துட்டான்னு தானே அர்த்தம். அதனால்தான் உங்களுடைய சம்பூர்ண நிலையிலே நிலைச்சிருங்கன்னு பாபா சொல்கிறார். எப்படியும் ராவணராஜ்யம் இப்போ அழியத்தான் போகுது. 5 பூதங்களின் தலை வெட்டப்படுது. அதுதான் அசுரர்களுடைய தலையை தேவிகள் வெட்டி இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது இந்த 5 விகார பூதங்களின் தலை. முதல்ல நீங்கள் எந்த தலையை வெட்டுறீங்க தெரியுமா? காமத்தின் தலையை தான் வெட்டுறீங்க. அதுதான் நம்பர் 1 விகாரம், மிகப்பெரிய எதிரி. காமம்தான் மகா எதிரின்னு பாபா சொல்கிறார். இந்த 5 விகார பூதங்கள் மீது நீங்கள் எப்போ வெற்றி அடைகிறீங்களோ அப்போ தான் நீங்கள் உலகத்தின் மீதே வெற்றி அடைகிறீங்கன்ற. விகாரத்தை வென்றால் உலகம் உங்களுக்கு. பொன்னோ பொருளோ போர்க்களம் எதற்கு, ஆசை துறந்தால் அகிலம் உனக்குன்னு ஒரு பாட்டு வரும். ஸோ ஆசை மட்டும் இல்லை, எல்லா விகாரத்தையும் இழக்கணும், எல்லா விகாரத்தையும் அழிக்கணும். அப்போ தான் உலக ராஜ்யம் நமக்கு கிடைக்கும். மனிதர்கள் நாங்கள் அழுக்கானவர்கள் தன்னைத்தானே சொல்லிக்கிறாங்க. அதனால தான் எங்களை தூய்மையாக்க வாங்கன்னு பதித்த பாவனரை கூப்பிடுறாங்க. ஏ பாபா, படகோட்டி, கருணையுள்ளம் கொண்ட பாபா வாங்கன்னு ஆத்மா கூப்பிடுது, என்னை அழைச்சிட்டு போங்கன்ட்டு. நான் கல்பமாக வரேன்னு பாபா சொல்கிறார் இல்லையா. நம்மளை அழைச்சிட்டு போகிறார். ஆனால் நான் எப்படி வரேன்னு யாருக்குமே தெரியாது. பகவான் ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்தாருன்னு கீதையில் கூட இருக்குது. ஆனால் பகவான் யாருன்னு அதில் இல்லை. அந்த பகவான் எப்படி வந்தார், எப்போ வந்தார்னும் யாருக்குமே தெரியாது. ஸோ இதெல்லாம் சொல்லாததுனால அந்த கீதை குறையுள்ளதாக ஆயிடுச்சு இல்லை. யாரோ ஒரு பிரதர் கேட்டாங்க, என்ன கீதையில் மாவில் உப்பு போட்ட அளவுக்கு தான் உண்மை இருக்குதுன்னு பாபா சொல்கிறாரே, அப்படின்னா அதில் தப்பு இருக்குது, அப்படின்னா அதில் கொஞ்சம் தான் ஞானம் இருக்குதா? ஆமாம், கடவுள் யாருன்ற ஞானமே இல்லையே, அவர் எப்போ வந்தார் ஞானம் இல்லையே, அவர் எப்படி வந்தார் ஞானம் இல்லையே, அவர் எப்படி இருக்கிறாரு ஞானம் இல்லையே, அவர் எங்கே இருக்கிறார் ஞானம் இல்லையே. என்னை நினைங்கன்ற ஞானம் தான் இருக்குது.
மற்றபடி தலையும் இல்லாமல் காலம் இல்லாமல் அங்கங்கே ஏதாவது இருக்கும். நான் தலைகீழ் சிருஷ்டி மரத்தின் விதையாக இருக்கேன். அந்த சிருஷ்டி மரம் எங்கே இருக்குது தெரியாது. ஸோ அப்போ மாவில் உப்பு போட்ட மாதிரி தானே இருக்குது. ஸோ அதான் சார் கீதையை குறையுள்ளதாக ஆக்கிட்டாங்க. கிருஷ்ணரை துவாபர யுகத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுவும் தப்பு தானே. சத்தியுகத்தில் இருந்த கிருஷ்ணரை தூக்கி துவாபர யுகத்தில் போடுறாங்க. தேவதையாக இருந்த கிருஷ்ணரை தூக்கி கடவுள்னு சொல்கிறாங்க. இப்போ எவ்வளோ தப்பு இருக்குது. ஆனால் துவாபர யுகத்துக்கு பிறகு உலகம் இன்னுமில்ல அழுக்காகுது. அப்போ கீதையை கேட்டால் அழுக்காயிடுமா உலகம்? அப்படி தப்பாக வந்துடுதில்ல மெசேஜ். அப்போ எப்படி கீதையில் உண்மை இருக்குன்னு சொல்ல முடியும்? சரி, துவாபர யுகத்தில் கிருஷ்ணர் என்ன பண்ணார்? கீதையை கொடுத்தாருன்றீங்க. கீதையை கொடுத்தா சத்தியுகமாக எல்லாம் ஆகணும். எப்படி கலியுகமாச்சு? பாவம், மனிதர்களுக்கு எதுவுமே புரியலை. முற்றிலும் நேர்மையற்றவர்களாக இருக்கிறாங்க. வாயை திறந்தாலே போய் தான் இருக்குது. அதனால்தான் நான் சொல்வதெல்லாம் உண்மைன்னு சத்தியம் வாங்குகிறாங்க கோர்ட்டில். ஏன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ இவ்வளோ நாள் நான் பொய் சொன்னேன்னு தானே அர்த்தம். சத்தியுகத்தில் தூய்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க. ஆனால் இப்போ நீங்கள் நேர்மையற்ற நிலையிலிருந்து நேர்மையானவர்களாக மாறிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா சத்தியுகத்துக்கு போகணும் இல்லை. தூய்மையற்ற நிலையிலேருந்து தூய்மையாகவும் நேர்மையற்ற நிலையிலேருந்து நேர்மையாகவும் ஆகிட்டு இருக்கிறீங்க பாபாவுடைய வழிப்படி. ஸோ நீங்கள் தான் சம்பூர்ண நிர்விகாரியாக இருந்தீங்க. சூப்பரான சமானம் இது, நான் சம்பூர்ண நிர்விகாரின்றது இல்லையா. நான் மாஸ்டர் சர்வசக்திவானை விட இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதோடைய அர்த்தம் தெரியுதில்ல. பூஜைக்குரியவர்களாக இருந்தீங்க அப்படின்னு பாபா புரிய வைக்கிறேன். ஸோ அப்போ இது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நீங்கள் தான் அப்படி இருந்தீங்க, சம்பூர்ண நிர்விகாரியாக பூஜைக்குரியவர்களாக. அப்போ அப்படி தான் இருந்தீங்க. மீண்டும் அப்படி ஆகிறது கஷ்டமா? ஆனால் இப்போ தான் நீங்கள் விகாரியாக பூஜாரி ஆகிட்டீங்க. நிர்விகாரியிலேருந்து விகாரியாகவும் பூஜைக்குரிய நிலையிலேருந்து பூஜாரியாகவும் ஆகிட்டீங்க. ஸோ தூய்மை இழந்ததுனால எவ்வளோ பெரிய நஷ்டம் பாருங்கள். நீங்களே முதல்ல 21 பிறவிக்கு பூஜைக்குரியவர்களாக இருந்தீங்க. பிறகு தான் பூஜாரி ஆனீங்க. சத்தியுகத்தில் 8 பிறவிகள், திரேத்தாயுகத்தில் 12 பிறவிகள் எடுக்கிறீங்க. ஸோ பிறகு நீங்கள் எப்படி அழுக்கானீங்க? எப்பொழுதுலேருந்து விழுந்தீங்க அப்படின்னு பாபா தான் புரிய வைக்கிறார். இந்த சிருஷ்டியின் சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்குது. முழு உலகத்துடைய சரித்திர பூகோளமும் சுற்றிக்கிட்டே இருக்குது இல்லையா. காலமும் கடல் அலையும் யாருக்காகவும் நிற்காதுன்னுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இந்த சிருஷ்டி சக்கரம் கூட சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. முழு உலகத்துடைய சரித்திரம் மற்றும் பூகோளம் பற்றிய ரகசியம், அதுதான் முதலிடை கடை பற்றிய ரகசியத்தை குழந்தைங்களுக்கு பாபா புரிய வைக்கிறார். ஸோ பாபா ஒரே மாதிரி புரிய வைத்தால் கூட எல்லோரும் ஒரே மாதிரி புரிஞ்சிக்க மாட்டாங்க. வரிசைக்கிரமமாக தான் புரிஞ்சுக்குவாங்க. நான் சாம்ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணுறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார் இல்லையா. சாம்ராஜ்யம்னா ராஜா இருப்பாங்க, பிரஜை இருப்பாங்க, எல்லோருமே தேவையில்லையா. நல்லா புரிஞ்சுக்கிறவங்க ராஜா ஆவாங்க, கம்மியாக புரிஞ்சுக்கிறவங்க கீழான பதவி அடைவாங்க. இப்போ நீங்கள் சர்வகுண சம்பன்னர் ஆகணும் இல்லை, அனைத்து குணங்களிலும் நிரம்பியவர் ஆகணும்.
அது வரைக்கும் உங்களால் சத்தியுகத்துக்கு போக முடியாது. சமசபரில் ஏன்னா எல்லாருமே தூய்மையாகி தான் போகிறாங்க. ஆனால் சத்தியுகத்துக்கு வரவங்க அனைத்து குணங்களிலும் நிரம்பியவராக ஆனால் தான் சத்தியுகத்துக்கு வர முடியும், இல்லைன்னா வர முடியாது. சரி, எங்கே ஆவாங்க? இங்கே இந்த சங்கமயுகத்திலே ஆகணும், இந்த ஜென்மத்திலே ஆகணும். அப்படி ஆனால் தான் எதிர்காலத்தில் போய் சத்தியுகத்தில் நீங்கள் ஆட்சி செய்வீங்க. ஸோ அதுக்குள்ளே எல்லாமே அழிஞ்சிடும். அதனால் விநாசத்தையும் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. இல்லை, அந்த விநாச காலத்திலேயும் உங்களோட குணம் ராயலாக இருக்குதான்னு பார்ப்பார் பாபா. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லை, இப்போவே ராயலாக இருக்க முடியலன்னா அந்த நேரம் எப்படி ராயலாக இருப்பீங்க? இப்போவே விகாரத்தை விட முடியல, வீண் விஷயத்தை விட முடியலன்னா அப்போ எப்படி விடுவீங்க? ஸோ உங்களுடைய பாகத்தை ப்ராக்டிக்கலாக நீங்கள் நடிப்பீங்க அந்த விநாச காலத்திலும். இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்னு முன்கூட்டியே உங்களுக்கு தெரியுமா? பாபா சொல்லுவாரா? பாபா சொல்ல மாட்டார். அது நாடகத்தில் இல்லை. அப்படி சொன்னால் நாடகத்தின் சுவாரஸ்யம் போயிடும்ன்ற. முந்தைய கல்பத்தில் என்ன நடந்ததோ அதுவே நடக்கும். ஆனால் அது நன்மையாகத்தான் இருக்கும்ன்றதில் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். எது நடந்தாலும் சரி அதில் நன்மை இருக்குது. இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நடந்த எல்லாமே அப்படி தானே இருக்குது. நீங்கள் என்ன தான் மோசமான விஷயம்னு அப்போ அந்த நேரம் நினச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் பல வருடம் கடந்து யோசிக்கும்போது கரெக்டாக தானே நடந்திருக்குது. நம்ம எதுக்கு அந்த நேரம் அதை எதிர்த்தோம், கவலைப்பட்டோம், பதறணும் அப்படின்னு இப்போ தோணுது இல்லையா? ஸ்தாபனை மற்றும் விநாசம் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு பாபா மொத்தமாக சொல்கிறார் இல்லையா? ஒரு டீட்டெயிலாக சொல்லலை. எப்படி விநாசமாகும், எங்கே விநாசமாகும், எது ஃபஸ்ட்டு விநாசமாகும், அதெல்லாம் சொல்லலை. ஸோ விநாசம் எப்படி நடக்கும்ன்றதை நடக்கும்பொழுது தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா ஏற்கனவே திவ்ய திருஷ்டி மூலமாக விநாசத்தை பார்த்துருக்கிறீங்க. இனி போக போக ப்ராக்டிக்கலாகவும் பார்ப்பீங்க இல்லையா? இதே உடம்புல உலக அழிவை பார்ப்பீங்க அப்படின்னு பாபா சொல்கிற இந்த ஞானத்தை தான் பைபிளில் வருது. இதே கண்களால் நீங்கள் பார்ப்பீர்கள்ன்ட்டு. அப்போ எங்கே அவங்க பார்க்கலையே அப்படின்னு கேட்கலாம். அப்போ இப்போ சொல்கிற ஞானம் அது. அவங்க தான் இறந்துட்டாங்கல்ல, அவங்க எங்கே பார்த்தாங்க? ஸ்தாபனையின் சாட்சாத்காரத்தை திவ்ய திருஷ்டி மூலமாக பார்த்துருக்கிறீங்க. பிறகு ப்ராக்டிக்கலாகவும் பார்ப்பீங்க. மற்றபடி அதிகமாக தியானத்தில் போகிறது கூட சரி கிடையாது இல்லையா? ட்ரான்ஸில் போய் காட்சி பார்க்குறது கூட சரி கிடையாது, தப்புன்ற. ஏன்னா அது டைம் வேஸ்ட், அங்கே முயற்சி நடக்கிறது கிடையாது. அதனால் உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. டான்ஸில் போய் உடனே வைகுண்டத்துக்கு போய் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் அதில் எந்த ஞானமும் கிடையாது, யோகமும் கிடையாது, பக்தி மார்க்கம் மாதிரி ஆகிடுது இல்லையா? ஸோ அப்போ டைம் வேஸ்ட்டு தானே. ஞானமும் யோகமும் இல்லைன்னா ரெண்டுமே இல்லாதவர்களாக ஆகிடுறாங்க. அதனால் தியானத்தில் போய் பார்க்குறதுக்கான எந்த அவசியமும் கிடையாதுன்றார். ஆரம்பத்தில் குழந்தைங்களை குஷிப்படுத்துறதுக்காக பாபா அழைச்சிட்டு போனார். இப்போவும் நான் பார்க்கணுன்னா அது பக்தி மார்க்கத்தின் ஆசையாகிடுது. ஸோ ஜஸ்ட்டு போயிட்டு போகு மட்டும் வச்சுட்டு வந்துடுறாங்க, அவ்வளோதான். பிராமணர்களாகிய நீங்கள் அங்கே போகிறீங்க, தேவதைகள் மற்றும்
பிராமணர்களின் சபை கூடுது இல்லையா. அங்கே தேவதைகள்ன்றது சூக்ஷ்ம தேவதைகள் மற்றும் இப்போ இருக்கக்கூடிய பிராமணர்கள், இவங்களுடைய சபை கூடுது. இன்னொன்று காட்சி கூட கிடைக்கும். இங்கே நீங்கள் பிறந்த வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ பிறந்த வீடுன்றது சங்கமயுகம் அல்லது மதுபன். பிறகு உங்களை விஷ்ணுபுரிக்கு போகிறதுக்கு தகுதி உடையவராக ஆக்குறார். ஸோ அதுக்காக தான் பிறந்த வீட்டில் நாம் உட்காந்துட்டு இருக்கிறோம். கன்னிகைக்கு நிச்சயதார்த்தம் செய்யும் பொழுது அந்த பொண்ணுக்கு என்ன புரிய வைப்பாங்க தெரியுமா? புகுந்த வீட்டில் எப்படியெல்லாம் நடந்துக்கணும்னு புரிய வைப்பாங்க. எல்லார்கிட்டையும் அன்பாக நடக்கணும், சண்டை போடக்கூடாது. அப்போ அங்கே போனோடனே குணம் மாறிடாது. இங்கே பிறந்த வீட்லேயே அந்த குணத்தை மாற்றிக்கிட்டால் தான் அங்கேயும் அந்த குணம் இருக்கும். அதனால்தான் பாபா இங்கேயே நம்முடைய குணத்தை மாற்றுற. பிறந்த வீடு சங்கமயுகம், புகுந்த வீடு சத்தியுகம். நமக்கு நீங்கள் சர்வகுண சம்பன்னராக இங்கேயே ஆகணும்னு பாபா சொல்கிறார். ஸோ இங்கேயே நீங்கள் சர்வ குணங்களிலும் நிரம்பியவர்களாக ஆகி சத்தியுகத்துக்கு போகிறதுனால தான் அங்கே எந்த சண்டை சச்சரவும் இருக்காது. ஏன்னா அப்படி இருக்கிறவங்க யாரும் அங்கே வரமாட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்களுடைய புகுந்த வீடாகிய விஷ்ணுபுரிக்கு சொர்க்கத்துக்கு போகிறீங்க. அங்கே இருக்கிறவங்க தான் மகான் வைஷ்ணவர்கள். அவங்கள மாதிரி வைஷ்ணவர்கள் சிருஷ்டியில் யாருமே இருக்கிறது கிடையாது. வைஷ்ணவ தேவதைகள் விகாரத்தில் செல்ல மாட்டார்கள். அந்த எண்ணம் கூட வராது, சின்ன சலனம் கூட வராது. ஏன்னா விகாரம் ஹிம்சை இல்லையா. கொலை பண்ணுறத விட மிகப்பெரிய ஹிம்சை விகாரம்ன்றார், காமம்ன்றார். அஹிம்சா பரமோ தேவி தேவதா தர்மம் அப்படின்னு சொல்லப்படுது. நாம் இப்போ பிறந்த வீட்டில், அதாவது சங்கமயுகத்தில் உட்காந்துட்டு இருக்கிறோம். இப்போ நாம் விஷ்ணுபுரிக்கு போகணும். அங்கே நிறைய சுகம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறோம். கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பெண்ணுக்கு, திருமணம் செஞ்சுக்க போகிற பொண்ணுக்கு கிழிந்த ஆடையை கொடுப்பாங்களாம் போட்டுக்க. அதுக்கு வனவாசம்னு சொல்லுவாங்களாம். உங்கள்கிட்ட இப்போ என்ன இருக்குது? எதுவுமே கிடையாது இல்லையா. ஸோ அப்போ இப்போவே நீங்கள் வனவாசத்தில் இருக்கிற மாதிரி தான். இங்கே இருக்கிறது எல்லாமே உடஞ்சி போன மண்பானை மாதிரி. ஸோ அதனால் இங்கே நீங்கள் எந்த ஒரு நகைகளும் அணிய வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, பயங்கரமான நோயாளி படுத்த படுக்கையாக இருக்கிறார், அப்படியே எலும்போடு தோல் ஒட்டி போயிருக்குது. அவருக்கு நகை போட்டால் நல்லாவா இருக்கும்? அந்த மாதிரி தான் இங்கே நம்முடைய உடம்பு இருக்குது. அதனால தான் இங்கே நகை அணிய வேண்டிய அவசியம் இல்லைன்றார். ஆனால் இல்லறத்தில் தான் இருக்கணும். கல்யாணத்துக்கெல்லாம் போகணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த நேரம் நகை போட்டுக்கலாம். அப்போ போட வேண்டாம்னு சொல்லலை, தடை கிடையாது. மற்ற நேரத்தில் நீங்கள் நகை அணியிறது கிடையாது. ஸோ கல்யாணம் அந்த மாதிரி சுப நிகழ்ச்சிக்கு போகும்போது நீங்கள் நகை அணியலைன்னா இவங்க என்ன விதவையான்னு சொல்லிவிடுவாங்க, பேர் கெட்டு போயிடும். அதனால் பாபா சொல்கிறாரு, பேர் கெடுக்கக்கூடாது. இல்லை, கிறிஸ்தவ மதத்தில் பெந்தகோஸ்துக்காரங்க அப்படி தான் இருப்பாங்க, நகை அணிய மாட்டாங்க, பொட்டு வைக்க மாட்டாங்க. ஆனால் மற்ற கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்கள பார்த்தா கிறிஸ்தவர்களாக இந்துவானே கண்டுபிடிக்க முடியாது. பொட்டு வைப்பாங்க, பூ வைப்பாங்க, எல்லாமே வைப்பாங்க. ஸோ அதனால் பாபா சொல்கிறார், பேருக்கு எடுக்கக்கூடாது, எது வேணும்னாலும் அணியுங்க, உங்களை ஆத்மான்னு உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கன்னு பாபா சொல்கிறார். எங்கே வேணும்னாலும் போங்க, ஆனால் இந்த மந்திரத்தை நினைவில் கொள்ளுங்கள்.
இதுதான் இங்கே முக்கியமான விஷயம். நீங்கள் வெளில போகும்போது எந்த ட்ரெஸ் வேணாலும் போட்டுக்கலாம், ஆனால் நினைவையும் சேர்த்து அணிஞ்சிக்கோங்க. நான் ஆத்மான்னு ஒன்று தந்தையை நினைக்கிறது அது இருந்துக்கிட்டே இருக்கணும். இந்த மகா மந்திரம் ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ நாம் நினைவில் இருக்கிறோமான்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நான் நம்ம இஷ்டத்துக்கு போகலை, பாபாவுடைய உத்தரவுப்படி தான் போகிறோம். ஸோ அதனால் அவங்களுக்குரிய கடமையையும் நாம் நிறைவேற்றணும். ஆனாலும் கைகள் காரியம் செஞ்சிட்டு இருந்தாலும் மனம் பாபாவை நினைவு செஞ்சுட்டு இருக்கணும். அதுதான் ஸ்ரீமத். அப்போ தான் இவங்க உறுதியானவர்கள்னு சொல்ல முடியும். மற்றபடி நகைகள் அணிஞ்சிக்கிட்டு தாராளமாக நீங்கள் கல்யாணத்துக்கு போங்க, உறவினர்களோடு சேர்ந்து இருங்க, ஆனால் மகாவீரராக இருக்கணும். அப்படின்னு அர்த்தம் புத்தியினால் விலகி இருக்கணும். இல்லை உடம்பு அங்கே இருக்கும், ஆனால் புத்தி பாபா கிட்ட இருக்கும். இல்லை லவ் பண்ணுறவங்க இந்த மாதிரி கல்யாணத்துக்கு எங்கே போனாலும் அவங்களுடைய புத்தி லவ்வர்கிட்டயே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பாபா கிட்ட இருக்கணும். ஸோ சன்னியாசிகளுடைய விஷயத்தையும் காட்டுறாங்க இல்லையா. குரு வேசியிடம் அனுப்பிவிட்டார், பாம்பிடம் அனுப்பிவிட்டார். யார் தைரியத்துடன் தேர்ச்சி அடைஞ்சு காட்டுறாங்களோ அவங்களுக்கு மகாவீர்னு சொல்லப்படுது. தந்தையின் நினைவில் இருந்தீங்கன்னா பிறகு எந்த ஒரு கர்மேந்திரியமும் சஞ்சலப்படாது. ஸோ அப்படி ஒரு கதை இருக்குது போல இருக்கு. குரு விபச்சாரிக்கிட்ட அனுப்புகிறான் சிஷ்யர்களை. ஸோ விழாமல் வராங்களா, அதுமாரி பாம்புக்கிட்ட போகும்போது பயப்படாமல் வராங்களா அப்படின்ட்டு. ஸோ அப்படி அதே தானே இங்கேயும் இல்லை, பயம் இருக்கக்கூடாது, காமம் இருக்கக்கூடாது. இந்த உலகமே விபச்சார விடுதியாக தான் இருக்குது. கொஞ்சம் கூட மைண்டு சலனமாகாமல் வந்தீங்கன்னா நீங்கள் மகாவீர்னு சொல்லப்படுவீங்க. ஸோ இது சூப்பராக இருக்குது இல்லையா. ஜென்ரலாக கலியுகத்தை பார்க்காதீங்க, பார்த்தும் பார்க்காம கேட்டும் கேட்காம இருங்க, ஏன்னா இது அழிய போகுது, நம்ம சொர்க்கத்துக்கு போகணும், சொர்க்கத்தை மட்டும் பார்க்கணுன்றார். இப்போ நீங்கள் இங்கே தேர்ச்சி அடையணும் அப்படின்னாலே, நீங்கள் மகாவீர் ஆகணும்னா இதை பார்த்தும் பார்க்காம இருந்து காட்டுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், பாபாவுடைய நினைவில் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கணும். பாபா நினைவில் இருந்து லைட் ஹவுஸாக இருக்கிறன்ட்டு சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பாபாவோட இணைந்து. பிறகு எந்த கர்மேந்திரியமும் சஞ்சலமாகாது. தந்தையை மறந்தீங்கன்னா உடனே கர்மேந்திரியங்கள் சஞ்சலப்படும். அதான் இண்டிகேட்டர். இல்லை சஞ்சலம் அடைகிறீங்கன்னாலே பாபாவை மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் யாருன்றதே மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். உங்களை சாதாரணமாக நினச்சிட்டிங்கன்னு அர்த்தம். நீங்கள் எவ்வளோ உயர்ந்தவன்றதை மறந்தாலே உங்களை நீங்கள் சாதாரணமாக தான் நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் உலகத்துக்கே அதிபதி ஆகிறீங்கன்னா அது சாதாரண விஷயமா இல்லை. யாரோ ஒரு அமெரிக்க அதிபர் ஒரு பெண் ஆபாசமாக பார்க்குறார் பொது மேடையில், அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறாங்க. அப்போ உலகத்துக்கே அதிபதியாக போகிறீங்க நீங்கள். அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும் இல்லையா. அந்த தலைவர்களே இப்படி இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறாங்கன்னா நாம் எப்படி இருக்கணும், அதில் கவனம் இருக்கணும். அதனால தான் எல்லோரும் நம்மளை பார்க்குறாங்க. நாம் தான் மிகப்பெரிய விவிஐபி அப்படின்ற உணர்விலே இருங்கன்னு சொல்கிறார். ஏன்னா உலகத்துக்கே அதிபதி சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் சன்னியாசிகளுக்கு இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாது. சாஸ்திரங்கள் இல்லை, அவங்களுக்கு எந்த லட்சியமும் கிடையாது. ஏதோ ஒரு வைராக்கியத்தில் தூய்மையாக இருக்கிறாங்க, அவ்வளோதான். சாஸ்திரங்களில் ஒரு சில விஷயங்கள் இருந்தாலும் கூட குறையுள்ளதாக ஆக்கிட்டாங்க. பகவான் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கிறேன். ஸோ உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஞான அமிர்தம் பருகிக்கிட்டே இருப்போம், கேட்டுக்கிட்டே இருப்போம். அப்போ ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிடும். ஒரு தந்தையை மட்டும் நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தெய்வீக லட்சணங்களை கற்றுக்கோங்க அப்படின்னு பாபா அடிக்கடி அறிவுரை கொடுக்குறார். இல்லை சாதாரணமாக இருக்கக்கூடாது. நீங்கள் நடக்கிறது, அசைகிறது, சாப்பிட்றது, பேசுகிறது, பார்க்குறது எல்லாமே தேவதை மாதிரியே இருக்கணும். எந்த ஒரு விகர்மமும் நடக்கக்கூடாது உங்கள் மூலமாக. ஆனால் அப்படி விகர்மம் செய்கிறது அசுரர்களின் காரியம்.
நீங்கள் அசுரர்கள் கிடையாது இல்லையா, தேவதை ஆகிட்டு இருக்கிறீங்க. அதனால் தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும். ஸோ காமத்தின் முள் தான் எல்லாத்தையும் விட மிகப்பெரிய முள். ஸோ காமத்தின் பழக்கம் ஒரு தடவை ஏற்பட்டுருச்சுன்னா திரும்ப திரும்ப விழுந்துக்கிட்டே இருப்பாங்க, அடிக்கடி விழுந்துடுறாங்க. ஸோ மாயா ஓங்கி அரைஞ்சி மூர்ச்சை அடைய செய்ய வச்சிடுது இல்லையா, அந்த பழக்கத்தின் போதை தான் அது. ஸோ அதனால் அந்த பழக்கத்திலேருந்து நீங்கள் கட் பண்ணணும். அது காமத்தின் எந்த லெவலில் எடுத்துக்கிட்டாலும் சரி, எச்சியாக பார்க்குறதுலேருந்து மனசில் நினைக்கிறது எல்லாத்தையும் அப்பப்போ டக் டக் டக்குன்னு கட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பழக்கம் கட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா மாயா ஓங்கி அடித்து உங்களை மயக்கமடைய வச்சிடுது. ஸோ அப்போ தான் ஆச்சரியப்படுற வகையில் இந்த ஞானத்தை கேட்டாங்க, மற்றவங்க கிட்டலாம் சொன்னாங்க, பிறகு ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லப்படுது. இப்போ நீங்கள் ஒரு தந்தையுடையவராக மட்டும் ஆகி இருக்கிறீங்க. ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாமே இறைவனால் கொடுக்கப்பட்டது. அதனால் நீங்கள் ட்ரஸ்டி ஆகிடுறீங்க. எதுவுமே உங்களுடையதுன்ற உணர்வு இருக்கக்கூடாது. எல்லாமே அவருடையது. இந்த குடும்பம் எல்லாமே நாம் அவருடைய ஸ்ரீமத் படி தான் நடக்கணும். ஸோ பாபாவும் பார்க்குறார், எல்லாத்தையும் எனக்கு அர்ப்பணம் பண்ணி என்னுடைய ஸ்ரீமத் படி தான் நடக்கிறாங்களா அல்லது அவங்களோட இதுன்னு நினச்சிட்டு அவங்க இஷ்டத்துக்கு நடக்கிறாங்களான்னு பார்க்குறார். ஸோ எந்த ஒரு தப்பு தவறுமான செலவு செஞ்சு பாவாத்மாக்களுக்கு ஒன்றும் கொடுக்கறது இல்லை தானே. ஆரம்பத்தில் இந்த பிரம்மா கூட ட்ரஸ்டியாக ஆகி காட்டினார் இல்லையா. ஸோ அனைத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணம் செஞ்சு சுயம் அவர் ட்ரஸ்டி ஆகிட்டார். அவ்வளவுதான், யாருக்கும் எதுவுமே கொடுக்கலை இல்லையா. இது பாபாவோட பாபாவுடைய சேவைக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. அதான் அவருடைய குழந்தைக்கு கூட அவர் கல்யாணம் பண்ணி வைக்கலை. ஏன்னா இப்போ இது எதுவுமே அவரது கிடையாது, அவர் எப்படி பண்ணி வைக்க முடியும். இறைவனின் பொருட்டு மட்டுமே எல்லாமே செஞ்சார். அதனால் இறைவனின் காரியத்தில் தான் நீங்களும் ஈடுபடணும். சரீர நிர்வாகம் கூட நடந்துட்டு தானே இருந்துச்சு. எதெல்லாம் இருந்ததோ எல்லாமே சேவையில் ஈடுபடுத்திட்டார். இவரை பார்த்து பிறகு மற்றவர்களும் அதே மாதிரியே செஞ்சாங்க. ஸோ பட்டி உருவாச்சு. பட்டி நடக்காமல் இருந்திருந்தால் இத்தனை குழந்தைங்க எப்படி சேவைக்காக சாமர்த்தியமுடையவர்களாக ஆகியிருக்க முடியும். ஸோ அப்போ ஒரு குழு வருது. ஸோ யோகம் ஞானத்தில் அவங்க பக்குவப்படுறாங்க பட்டியிலிருந்து. இல்லைன்னா எப்படி இவ்வளோ சாமர்த்தியமுடையவர்களாக சேவைக்காக அவங்க ஆகியிருக்க முடியுன்றார். பாகிஸ்தானில் கூட நிறைய கற்றுக்கொண்டார்கள், பிறகு இங்கே கற்றுக்கொண்டார்கள். புரிய வைப்பதற்கு தகுதியுடையவர்களாக ஆன பிறகு தான் அவங்க வெளியிலே வந்தாங்க. இப்போ பாருங்கள், எவ்வளவு கண்காட்சிகள் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. மிக பெரியவர்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுக்குறாங்க. இந்த ஞான யஜ்யத்தில் பலவிதமான தடைகளும் ஏற்படும். அந்த தடைகளுக்கெல்லாம் நீங்கள் பயப்படக்கூடாது இல்லையா. கண்டிப்பாக ஏற்படும், ஆனால் பயப்படாதீங்க இல்லையா. பாபா இருக்கிறார், அவர் பார்த்துக்குவார், நீங்கள் பயப்படக்கூடாது. பயப்படுறீங்களான்னு செக் பண்ணுவார். அபலைகள் மீது எவ்வளவு கொடுமைகள் இழைக்கப்படுது. யோக பலத்திலிருந்து அவங்களுக்கு புரிய வைங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். தந்தையா இல்லையா, விபச்சாரிகளுக்கு கூட பாபா புரிய வைக்க சொல்கிறார். ஆனால் யோக பலத்தில் இருந்து புரிய வைக்கணும், இல்லைன்னா அவங்களோட வைப்ரேஷன் உங்களையே கெடுத்துடும். ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ எல்லாருமே விகாரிகளாக தான் இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அப்போ அபலைகள் மீது யார் கொடுமை நடத்துவா? அவங்களுடைய கணவன்மார்கள். அப்போ அந்த கணவன்மார்களுக்கு யோக பலத்திலிருந்து நீங்கள் அவங்களுக்கும் புரிய வைங்கன்றார். ஸோ தந்தையாகிய கடவுளின் குழந்தையாக ஆன பிறகும் தந்தையை மறந்துடுறீங்க.
இல்லை பாபாவுடையவர் ஆன பிறகும் பாபாவை மறக்கிறீங்க, மாயையுடையவராக ஆகிடுறீங்க. இல்லை பாபாவை மறந்தோடனே நீங்கள் மாயாவுடையவராக தான் ஆகிடுறீங்க, அதில் டவுட்டே தேவையில்லை. ஸோ அதனால் இதுவுமே வெற்றி தோல்வியின் குத்து சண்டை ஆகிடுது. பாபாவை நினைக்கும் பொழுதெல்லாம் வெற்றி, மறக்கும் பொழுதெல்லாம் தோல்வி. ஸோ இது பாக்ஸிங் மாதிரி தான். மாயா குத்து விடும் பொழுது மூர்ச்சை அடைஞ்சிடுறீங்க. மாயையிடம் ஒருபொழுதும் நீங்கள் தோற்கக்கூடாதுன்னு பாபா சொல்கிறார். தூய்மையாக இருந்தீங்க பாருங்கள். அந்த லௌகீக அப்பா அம்மா நீ எப்போவுமே ஃபஸ்ட் ரேங்க் தான் எடுக்கணும், செகண்டு கூட வரக்கூடாதுன்னுவாங்க. இங்கே நம்ம அப்பா சொல்கிறார், மாயா கிட்ட ஒருபொழுதும் நீங்கள் தோற்கக்கூடாதுன்றார். தூய்மையாக இருந்தீங்கன்னா உலகத்துக்கே அதிபதி ஆகிடுவீங்க. எவ்வளவு பெரிய வருமானம் இது இல்லையா? இதை இழக்கலாமா? முழுசாக முயற்சி பண்ணலை அப்படின்னா போய் தாசி ஆகிடுவீங்க. ராஜ்யம் முழுவதும் இங்கேயே ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. ராஜ்யம் முழுவதும் இங்கேயே ஸ்தாபனை ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? ராஜா ராணி, பிரஜைகள், வேலைக்காரர்கள் எல்லாருமே இங்கே தான் உருவாகிட்டு இருக்கிறாங்க. அப்போ முழு முயற்சி செஞ்சால் தான் உலகத்துக்கு அதிபதி ஆவீங்க. இல்லை முழுசாக தூய்மையாக இருக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். மாயக்கிட்ட எந்த அளவுக்கு தோக்குறீங்களோ அந்த அளவுக்கு தாசியாக ஆகிடுவீங்க. ஸோ அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாப்தாதா சொல்கிறாங்க, உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த ஞான அமிர்தத்தை குடிச்சிக்கிட்டே இருக்கணும். மகாவீரராகி மாயையோடு நடக்கிற குத்துச்சண்டையில் நீங்கள் தான் வெற்றி அடையணும், மாயை வெற்றி அடைய விடக்கூடாது. ஸோ லௌகீக உறவுகளோடவும் உறவை பேணி காக்கணும். ஆனாலும் மனம் ஒரு பாபா கிட்ட தான் இருக்கணும். நீங்கள் தாராளமாக கல்யாணத்துக்கு போகலாம், எல்லா விசேஷத்துக்கும் போகலாம், நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு போகலாம், நகை அணிஞ்சிட்டு போகலாம். ஆனால் புத்தி மட்டும் பாபா கிட்ட இருக்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த யஜ்யத்துக்கு தடை வரும், அதை கண்டு பயப்படக்கூடாது. ஸோ சேவையில் உங்களுடைய அனைத்தையும் ஈடுபடுத்தி பயனுள்ளதாக ஆக்கணும். மற்ற விஷயத்துக்கு பயன்படுத்துகிறீங்கன்னா அதை வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் செஞ்சு ட்ரஸ்டியாக இருக்கணும். எதையுமே தப்பும் தவறுமான காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடாது. வரதானம், தன்னுடைய முழுமையான சொரூபத்தை அழைப்பு விடுப்பதன் மூலமாக வருவதும் போவதுமான சக்கரத்திலிருந்து விடுபடும் அதிர்ஷ்ட நட்சத்திரமாக ஆகுங்கள். இதுக்கு விளக்கம், இப்போ உங்களுடைய சம்பூர்ண நிலை மற்றும் சம்பூர்ண சொரூபத்தை ஆவாகனம் பண்ணுங்க, கூப்பிடுங்க. அப்போ தான் அதே சொரூபம் உங்களுக்கு எப்போவுமே ஞாபகம் இருக்கும். அந்த சம்பூர்ண நிலை நான் நாராயணன், சம்பூர்ண நிர்விகாரி நான், தூய்மை என்னுடைய அலங்காரம், தூய்மையினால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிற தேவி நான், இப்படிங்கிறதெல்லாம் சதா மைண்டில் திரும்ப திரும்ப அசைப்படுறது தான் சம்பூர்ண ஸ்வரூபத்தை கூப்பிடுறது. அப்போ தான் அந்த ஸ்வரூபத்திலே நீங்கள் நிலைச்சிருக்க முடியும். பிறகு எப்பயாச்சும் உயர்ந்த நிலை, எப்பயாச்சும் தாழ்ந்த நிலை அப்படின்னு மாறி மாறி வரக்கூடிய சக்கரம், மீண்டும் மீண்டும் பாபாவுடைய நினைவு பிறகு மறதி, நினைவு பிறகு மறதி அப்படின்ற சக்கரம். ஸோ இந்த சக்கரத்தில் இருந்தாலும் நீங்கள் அப்போ தான் விடுபடுவீங்க. எப்போ சம்பூர்ண நிலையும் சம்பூர்ண ஸ்வரூபத்தையும் நிரந்தரமாக அழைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த உயர்ந்த நிலை தாழ்ந்த நிலைன்னு ஆட்டம் காண மாட்டீங்க. பாபா நினைக்கிறது மறக்கிறதுன்ட்டு அந்த சக்கரத்தில் சுற்றிக்கிட்டு இருக்க மாட்டீங்க. இதிலேருந்து விடுபடுவீங்க. உலக மனிதர்கள் பிறப்பு சக்கரத்துலேருந்து விடுபட விரும்புகிறாங்க. ஆனால் நீங்கள் வீண் விஷயங்கள்லேருந்து விடுபட்டு பிரகாசிக்கிற அதிர்ஷ்ட நட்சத்திரங்களாக ஆகிடுறீங்க. இல்லை, பிறப்பு சக்கரத்துலேருந்து யாரும் விடுபட முடியாது. வீண் விஷயத்துலேருந்து விடுபடணும். அதுக்கு சம்பூர்ண நிலையிலே நிலைச்சிருக்கணும். ஸோ செம பவர்ஃபுல்லான வரதனம் ஸ்லோகன்.
ஸோ எந்த ஒரு தடைக்கும் வசப்படுறது அப்படிங்கிறது வைரத்தின் மேலே கீறல் ஏற்படுற மாதிரி. அப்போ அதோடைய மதிப்பு போயிடுது இல்லையா? அதனால் தடையின் வசமாகக்கூடாது, விகாரத்தின் வசமாகக்கூடாது, வீண் விஷயத்தின் வசமாகக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் தான் தடை. ஸோ தடைக்கு பயப்படுறதுன்றதும் அதுதான், அதன் வசமாகிறதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ வைரத்தின் மீது கீறல் பட்ட மாதிரி ஆயிடுதுன்றார். நேற்று சொல்கிறார், ஆத்ம அபிமான நிலை தான் வைரம் போன்ற வாழ்க்கைன்றார். தேக உணர்வு பக்குவப்படாத வாழ்க்கைன்றார். ஸோ அந்த தேக உணர்வு தான் தடைக்கு காரணமே. அப்போ தேக உணர்வு வைரத்தின் மீது கீறல் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறார். அவிக்தேஸ்வரா அப்பவித்ரத்தாவின் விதை கூட அழிச்சிட்டு சம்பூர்ண தூய்மையானவராக ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், உங்களுடைய ஆதி ஸ்வரூபம் பவித்திர தேவதை ஸ்வரூபம் இல்லையா? அதே மாதிரி இந்த இறுதி ஜென்மம் கூட பவித்திர பிராமண வாழ்க்கை. இந்த நினைவின் அடிப்படையில் பவித்திர வாழ்க்கையை மிக எளிதாக அனுபவம் செய்யுங்கன்ற இல்லை. சொர்க்கத்தில் தூய்மையாக இருக்கிறது கஷ்டப்பட்டு அனுபவம் பண்ணிங்க, அது இயல்பாக இருந்துச்சுல்ல. அதை விட உயர்ந்தது இந்த பவித்திர பிராமண ஜென்மம்னா, இங்கேயும் நீங்கள் அந்த தூய்மையான வாழ்க்கையை ஈஸியாக அனுபவம் பண்ணணும். ஏன்னா இது அப்படி தான் இல்லையா? அப்போ நான் உயர்ந்தவன்றது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். சாதாரணமாக நினச்சிங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஸோ இதோடைய நினைவாக அந்த பிராமணர்கள் தன்னை உயர்ந்தவர்கள் நினைக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க கரிமீன் சாப்பிடாமல் சில நல்ல விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. பவித்திரமாக ஆகுங்கள், பவித்திரம்னா தூய்மை, தூய்மையாக ஆகுங்கள், யோகியாக ஆகுங்கள். இந்த மகா மந்திரம்தான் எல்லா பிராப்திகளின் சாவி இல்லை. சொர்க்கத்தில் நாம் அடைய போகிற எல்லா பிராப்திகளும் இருக்கக்கூடிய கஜானாவை திறக்கிற சாவி எது தெரியுமா? தூய்மை மற்றும் யோகம் இல்லையா? தூய்மை ஆகிறது, யோகி ஆகிறது. இதுதான் எல்லா பிராப்தியையும் நமக்கு பிராப்தம் செய்ய வைக்கக்கூடிய சாவி. ஒருவேளை பவித்திரத்தன்மை இல்லை, யோகி வாழ்க்கை இல்லை அப்படின்னா அதிகாரியாக இருந்தாலுமே கூட அதிகாரத்தின் அனுபவம் ஆகாது. இந்த மகா மந்திரம்தான் அனைத்து பொக்கிஷங்களின் அனுபவ உள்ளுணர்வின் சாவியாகும் இல்லை. அந்த பொக்கிஷங்கள் உங்களுக்கு அனுபவம் ஆகணும்னா தூய்மையும் பாபாவுடைய நினைவும் இருக்கணும் இல்லையா? பாபா குழந்தையாகி தூய்மையாகவே இருந்துட்டு திடீர்னு திருமணம் பண்ணுறீங்க அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால தூய்மை இழக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டக்குன்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். காரணம் என்னென்னா, அந்த பிராப்திகள்லேருந்து வஞ்சிக்கப்படுறீங்க. அந்த பிராப்தியின் அனுபவம் கட்டாகுது. அப்போ பிராப்தியின் அனுபவம் கட்டாகிறதுக்கு காரணம் என்னென்னா, யோகி வாழ்க்கை இல்லை, தூய்மையான வாழ்க்கை இல்லை. அதனால தான் இது ரெண்டும் நம்முடைய உயிர் மூச்சுன்றார். அப்போ தான் இந்த பிராப்திகளின் அதிகாரம் உங்களுக்கு அனுபவம் ஆகுன்றார். தூய்மை இழந்துட்டு நீங்கள் என்ன தான் பாபா நினச்சாலும் பாபா நினைக்கிற அனுபவமே ஆகாது. நீங்கள் அந்த நேரம் என்ன தான் அமைதியின் அதிகாரியாக இருக்கிறனாலும் அமைதி அனுபவம் ஆகாது. தூய்மையின் அதிகாரியாக இருக்கிறேன்னு சொன்னாலும் அது அனுபவம் ஆகாது. ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அஞ்ஞானத்தில் அந்த காலத்தில் பெண்களுக்கு கற்பு முக்கியம்னுவாங்க. ஸோ பாபா குழந்தைகளுக்கு கற்பு முக்கியம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பாபா நினைவும் முக்கியம். ஓம் சாந்தி. ஸோ இங்கே தூய்மைன்றது மெயினாக காமம். அது இல்லாமல் கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் அதுவுமே அந்த அனுபவத்தை கொஞ்சம் குறைக்க தான் செய்யும். ஓம் சாந்தி. செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.